எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சிகரங்களை நோக்கி புக்கில் இது வரைக்கும் 3 பகுதி பார்த்துட்டோம். திருஞானம் தான் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டான். அப்புறம் ஊருக்குள்ளே நடந்து போனான். அங்கே ஒரு 4-5 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் ஓடி போய் அந்த மீனெல்லாம் எடுத்து மறுபடியும் ஏரியிலே வீசிட்டான் திருஞானம். அதை பார்த்து அந்த இளைஞர்கள் கோபப்பட்டாங்கன்னு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பகுதி 3 முடிச்சிருந்தார். அவர்கள் கண்களின் சிவப்பில் ஏரிக்கரையே எரிந்தது. அவங்க கோபத்துக்கு ஓமையாக கவிப்பேரரசு அவர்கள் அப்படி எழுதி முடிச்சிருந்தார். இப்போ அடுத்த பகுதி 4 பார்ப்போம். அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். இது வரைக்கும் 3 பகுதிகள் நான் நேரேட் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஏதாவது மாற்றிக்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள், அதையும் நான் மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரு லைன் பிடிச்சிருந்ததுன்னா அதை ரசித்து இன்னொரு டைம் படிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போது பகுதி 4 பார்க்கலாம் வாங்க. தங்கள் தவம் கலைக்கப்பட்டது கண்டும் இதுவரை வாங்கிய வரம் அளிக்கப்பட்டது கண்டும் துடித்து போன தூண்டில்காரன் திருஞானம் மீது விழுந்து தீயாய் பற்றினான். இடக்கண்ணத்தில் ஓர் இடை இறங்கியது. செவிப்பறைக்குள் பூச்சிகள் கத்தின. இன்னொரு இடி வலக்கண்ணத்தில் விழுந்தது. கண்ணுக்குள் 1000 மின்னல்கள் அருந்து விழுந்தன. போதும், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்ணம் காட்டலாம், இரு கன்னத்திலும் அடித்தால் காட்டுவதற்கு இனிமேல் கண்ணம் ஏது? இறங்கிய 3ஆம் இடியை இடக்கரம் தடுத்தது. தூண்டில்காரர்களே, மீன்கள் நல்லவைகள். ஒரு நாளும் அவைகள் மனிதர்களுக்கு தூண்டிலிட்டதில்லை. மீன்கள் வல்லவைகள். உங்களால் தண்ணீரில் சுவாசிக்க முடியுமா? நீங்கள் முரண்பாட்டு மூட்டைகள். மனிதர்களை கரை சேர்க்க முடியாத நீங்கள் மீன்களை கரையேற்றுகிறீர்களே. அதாவது மனிதர்களை கரை சேர்க்க முடியாத நீங்கள் மீன்களை கரையேற்றுகிறீர்களே. நீங்கள் புழுவை காட்டி மீன்களை ஏமாற்றுகிறீர்கள். இந்திய தண்டனை சட்டம் இதை குற்றம் என்று குறிக்கவில்லையா? அதாவது நீங்கள் புழுவை காட்டி மீன்களை ஏமாற்றுகிறீர்கள். இந்திய தண்டனை சட்டம் இதை குற்றம் என்று குறிக்கவில்லை. ஆனால் உங்கள் இதயத்தின் சட்டம்? நிறுத்து. வேட்டை என்பது இங்கே மலைமக்கள் கலாச்சாரம் இல்லை. வேட்டை என்பது விலங்குகளின் கலாச்சாரம். உழைக்க மறுப்பவைகளே வேட்டையாடும். வேட்டை என்பது எளியதன் மீது வலியதின் ஆதிக்கம். அருவி முடிந்த இடத்தில் நதி ஆரம்பமானது. வேட்டை முடிந்த இடத்தில் நாகரீகம் ஆரம்பமானது. நீங்கள் எப்போது மனிதனாக ஆரம்பமாக போகிறீர்கள்? நீ யார்? எங்கள் மூலிகை தோட்டத்தில் கஞ்சா செடியாய் முளைத்த அந்நியன் நீ யார்? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நானே அந்நியன்தான். இந்த மண்ணில் ஒரு நட்சத்திரமாய் விழுந்து ஒரு மின்மினியாய் உலவிக் கொண்டிருப்பவன். நுரைகளை கரைகளில் ஒதுக்கும் நதி மாதிரி உறவுகளால் நிராகரிக்கப்பட்டவன். தொலைந்து போன நேற்றுகளை இன்றுகளில் தேடிக்கொண்டிருப்பவன். கடிதங்களுக்கு முத்திரை குத்தும் அஞ்சல்காரர் மாதிரி உணர்ச்சி இல்லாமலே நேற்று வரை உயிர் வாழ்ந்தவன். இதோ இந்த ஜீவபூமியை சிநேகித்து வந்திருக்கிறேன். இங்கே அவிழ்ந்து கிடக்கும் வாழ்க்கையை அள்ளிக்கொள்ள வந்திருக்கிறேன். என் கண்களின் வழியே உயிரை ஊற்றிக்கொள்ள வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்ற ஜீவ நதிக்கு வெளியே விழுந்து கிடக்கும் மனித மீன்களை பிரவாகத்தோடு பிணைத்துவிட வந்திருக்கிறேன். உங்களை புண்படுத்துவது என் நோக்கமல்ல. கல்லை காயப்படுத்துவதா சிற்பியின் நோக்கம்? வாருங்கள், என் கன்னத்தில் கைகள் செய்த காயத்திற்கு உங்கள் உதட்டில் மருந்திருக்கிறது. அடடே, என் கன்னத்தில் உங்கள் கைகள் செய்த காயத்திற்கு உங்கள் உதட்டில் மருந்திருக்கிறது. உங்கள் உதட்டில் முத்தம் மிச்சமிருந்தால் என் கன்னத்தில் இன்னும் 2 முறை அடிக்கலாம். தீயில் மழை விழுந்தது. இதயத்தில் கோட்டை கட்டிய கோபம் கண்ணீர் என்ற ஏணி வழியே இறங்கி வெளியேறியது. ஒவ்வொருவராய் வந்து கை குலுக்கினார்கள். ஒவ்வொரு உள்ளங்கையிலும் பதமாய் பரவியது நட்பின் வெப்பம். யார் நீங்கள்? காம்பின் கருப்பு பழம் பழுத்திருப்பதை சொல்வது மாதிரி உங்கள் கண்ணீர் உங்கள் மனம் பழுத்திருப்பதை சொல்கிறதே. நீங்கள் யார்? நாங்கள் எங்கள் கிராமத்தின் முதல் பட்டதாரிகள். மீனுக்காக தண்ணீரிலும் வேலைக்காக காணல் நீரிலும் தூண்டிலிட்டு கொண்டிருக்கிறவர்கள். ஓ, தவம் செய்ததால் சபிக்கப்பட்டவர்களா? வெட்டப்பட்ட நகை மாதிரி உங்களோடு வாழ்க்கை ஒட்டாது இருக்குமே. எல்லா பருவங்களிலும் உங்களுக்கு பகலை விட இரவு நீளமாயிருக்குமே. உறவுகள் தீவுகளாகுமே. ஏதாவது ஒரு கரம், குறிப்பாய் ஒரு வளையல் கரம் தலை கோதி விடாதா என்று மனசு தத்தளிக்குமே. தாய்ப்பாலுக்கு ஏங்கும் குழந்தை மாதிரி
மனசு தபாலுக்கு இயங்குமே. காதலின் ஒரு தோல்வியை மறக்க 2 அல்லது 3 முறை தொடர்ந்து காதலித்து தோற்றிருக்க வேண்டுமே. அட, இது நல்லா இருக்குல்ல. காதலின் ஒரு தோல்வியை மறக்க 2 அல்லது 3 முறை தொடர்ந்து காதலித்து தோற்றிருக்க வேண்டுமே. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் தூங்கிய பின் உள்ளே நுழைந்து அவர்கள் வெளிப்பதற்குள் வெளியேறிவிடத் தோன்றுமே. ஆமாம் ஆமாம், எப்படி தெரியும் எங்கள் கதை உங்களுக்கு? சமுத்திரம் உப்பென்று மீனுக்கு தெரியாதா? நானும் உங்கள் ஜாதிதான். அவர்கள் முகங்களில் ஆச்சரிய வெயில் அடித்தது. நீங்களும் எங்கள் ஜாதியா? அப்படியானால் தேர்தலின் போது மட்டுமே தேசப்படத்தில் தோன்றி மறையும் இந்த மலையூத்துக்கு வந்த மர்மம் என்னவோ? வாழ்க்கையின் மர்மம் தேடி வந்தேன். இயற்கை எழுதிய மூலங்களுக்கு உரையெழுத வந்தேன். பிச்சைக்காரர்களே, கொஞ்சம் குனிந்து பாருங்கள், உங்கள் காலடியில் தங்க காசுகள் என்று கண்டு சொல்ல வந்தேன். தாகம் வரும்போதெல்லாம் வானம் பார்க்கும் மனிதா, உன் வீட்டை சுற்றி நீரோடை பார் என்று நிஜம் சொல்ல வந்தேன். மனித வாழ்க்கை மூளையோடும் வயிற்றோடும் முடிந்து விடுகிறது. அது இதயங்களை நோக்கி ஏறவே இல்லை. கற்கால பள்ளத்தில் கிடக்கும் மனிதர்களை பொற்கால சிகரத்தில் ஏற்ற புஜம் கொடுங்கள் தோழர்களே. இங்கே விலங்குக்கும் மனிதனுக்கும் வித்தியாச கோடே இன்னும் கிழிக்கப்படவில்லை. இந்த காடுகள் விலங்குகளின் உணவுச்சாலை, மனிதர்களுக்கும் அவ்வளவுதான். இந்த காடுகள் விலங்குகளின் குடியிருப்பு வாரியம், மனிதர்களுக்கும் அதேதான். 6 மணிக்கு மேல் விலங்குகள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே விழித்திருக்கின்றன. மனிதர்களும் அப்படித்தான். விலங்குகள் பூ பறிப்பதில்லை. விலங்குகளுக்கு பௌர்ணமி இல்லை. விலங்குகள் களை பயில்வதில்லை. இங்கே மனிதர்களும் அப்படித்தான். இதுவரை இவர்கள் இதயம் ஆணிகளால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இனியாவது பூக்களால் அர்ச்சிப்போம். என்னை உங்களோடு அழைத்து சென்று ஊர் காட்டுங்கள். இங்கே முளைக்க வந்திருக்கிற விதை நான். இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்துங்கள். இது நல்லா இருக்கல, இன்னொரு டைம் படிப்போம். வாழ்க்கையின் மர்மம் தேடி வந்தேன். இயற்கை எழுதிய மூலங்களுக்கு உரை எழுத வந்தேன். பிச்சைக்காரர்களே, கொஞ்சம் குனிந்து பாருங்கள், உங்கள் காலடியில் தங்க காசுகள் என்று கண்டு சொல்ல வந்தேன். தாகம் வரும்போதெல்லாம் வானம் பார்க்கும் மனிதா, உன் வீட்டை சுற்றி நீரோடை பார் என்று நிஜம் சொல்ல வந்தேன். மனித வாழ்க்கை மூளையோடும் வயிற்றோடும் முடிந்து விடுகிறது. அது இதயங்களை நோக்கி ஏறவே இல்லை. கற்கால பள்ளத்தில் கிடக்கும் மனிதர்களை பொற்கால சிகரத்தில் ஏற்ற புஜம் கொடுங்கள் தோழர்களே. இங்கே விலங்குக்கும் மனிதனுக்கும் வித்தியாச கோடே இன்னும் கிழிக்கப்படவில்லை. இந்த காடுகள் விலங்குகளின் உணவுச்சாலை, மனிதர்களுக்கும் அவ்வளவுதான். இந்த காடுகள் விலங்குகளின் குடியிருப்பு வாரியம், மனிதர்களுக்கும் அதேதான். 6 மணிக்கு மேல் விலங்குகள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே விழித்திருக்கின்றன. மனிதர்களும் அப்படித்தான். விலங்குகள் பூ பறிப்பதில்லை. விலங்குகளுக்கு பௌர்ணமி இல்லை. விலங்குகள் களை பயில்வதில்லை. இங்கே மனிதர்களும் அப்படித்தான். இதுவரை இவர்கள் இதயம் ஆணிகளால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இனியாவது பூக்களால் அர்ச்சிப்போம். என்னை உங்களோடு அழைத்து சென்று ஊர் காட்டுங்கள். இங்கே முளைக்க வந்திருக்கிற விதை நான். இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்துங்கள். கிளையிலிருந்து விழுந்த கிளி கொஞ்சை கொண்டு போவது மாதிரி அவர்கள் அவனை பத்திரமாகவே அழைத்து போனார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் லட்சத்தீவுகளாய் சிதறி கிடக்கும் குடில்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் லட்சத்தீவுகளாய் சிதறி கிடக்கும் குடில்கள். ஊருக்கு அமுத சிரோபியாய் ஒரே ஒரு டீ கடை. மலையில் மட்டுமே குளிக்கும் மனிதர்கள். பாலித்தீன் பைகளில் மலைக்கோட்டு தயாரித்து கொண்ட சிறுவர்கள். எல்லோர் கண்களிலும் எதையோ இழந்த பார்வைகள். அநேகமாய் அது வாழ்க்கையாய் இருக்கலாம். தூரத்து மேட்டில் ஒரு தகர வீட்டில் அழுகுரல் கேட்டது. அங்கே என்ன அழுகை? நேற்று வரை காடு வெட்டி கொண்டிருந்த 76 வயது இடும்பன் இறந்து விட்டான். மரணம் என்றால் அழ வேண்டுமா? மரணத்துக்கு அழுவது அறியாமை. மழைத்துளி மண்ணோடு சங்கமிக்கிறது. மேகம் அழுகிறதா? நதி கடலோடு சங்கமிக்கிறது. மலை அழுகிறதா? உடல் இயற்கையோடு சங்கமிக்கிறது. மனிதன் மட்டும் ஏன் அழுகிறான்? மரணம் படிக்கிறேன். மரணம் என்றால் அழ வேண்டுமா? மரணத்துக்கு அழுவது அறியாமை. மழைத்துளி மண்ணோடு சங்கமிக்கிறது. மேகம் அழுகிறதா? நதி கடலோடு சங்கமிக்கிறது. மழை அழுகிறதா? உடல் இயற்கையோடு சங்கமிக்கிறது. மனிதன் மட்டும் ஏன் அழுகிறான்? காலிஃப்ளவர் காடு கடந்து பிளம்ஸ் மரங்களை தாண்டி கொடிகளை பிடித்து கொண்டே குறுக்கு பாதை வழியே
சரிவுகளில் ஏறியபோது ஒதுங்கியிருந்த இன்னொரு மூங்கில் வீட்டிலிருந்து இன்னொரு அழுகுரல் கேட்டது. என்ன என்ன இது? இங்கேயும் அழுகை? என் வருகைக்காக இந்த ஊரே துக்கம் கொண்டாடுகிறதா? இல்லை, இங்கேயும் ஒரே மரணமா? மரணம் இல்லை திருஞானம், ஜனனம். ஜனனமா? ஜனனத்துக்கும் அழுகையா? ஆமாம், பிறந்த பெண் குழந்தைக்காய் பெற்றோர் அனுசரிக்கும் துக்கம் அது. இங்கே ஆண் குழந்தைக்கு மட்டுமே தாலாட்டு, பெண் குழந்தைக்கு ஒப்பாரிதான். ஐயகோ மனிதர்களே, அள பிறந்தவர்களே, நீங்கள் விந்தில் ஜனித்தவர்களா இல்லை கண்ணீரில் ஜனித்தவர்களா? உங்கள் பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம், இருப்பும் துக்கம், சர்வம் துக்கமயம் ஜகத். மகிழவே மாட்டாயா மனிதா? தயவு செய்து சிரி. மகிழ்ச்சியை மரணத்திலிருந்தே ஆரம்பி. இரவு பனித்துளிகளால் வைத்துவிட்டு போன புள்ளிகளில் சூரியன் வந்து கோலம் போடும் அதிகாலை. மூங்கில் வீட்டு முற்றத்தில் தோழர்களோடு திருஞானம் மௌன மாநாடு. ஒரு முடிவுக்கு வருவோம். எல்லோரும் சேர்ந்து இயக்கமாவோம். துக்கம் கொண்டாடும் ஜீவன்களுக்காக நாம் துக்கம் கொண்டாட வேண்டாம். மனிதர்களுக்கு நாம் மனித விலாசம் தருவோம். இன்னும் வாழப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். நிலாவின் கிரணங்களில் ஆடை நெய்து கண்ணீரை துடைத்து விடுவோம். வேர்வையை துவட்டி விடுவோம். முதலில் பௌர்ணமியை இவர்களுக்கு பாராயணம் செய்து வைப்போம். இந்த ஊரில் உயரமான இடம் எது? உச்சிப்பாறை. நாளைதான் பௌர்ணமி. இந்த ஊரையே உச்சிப்பாறைக்கு ஊர்வலமாய் வரச் சொல்வோம். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் நிலா உதிக்கும் நிமிஷத்தில் ஜோராய் ஒரு முறை கைத்தட்டுவோம். விடிய விடிய விழா நடத்துவோம். உழைத்த களைப்பு உஷ்ணமாகட்டும். துருப்புடித்த புலன்களை துலக்கி விடுவோம். வாருங்கள் தோழர்களே, ஊருக்குள் உலா போவோம். பௌர்ணமி பார்க்க வாருங்கள் என்று பறை கொட்டுவோம். எந்த கதவையும் தட்ட வேண்டாம். ஏனென்றால் இங்கே பல வீடுகளுக்கு கதவுகளே இல்லையே. அந்த உச்சிமேட்டிலிருந்து 5 அருவிகளாய் இறங்கினார்கள். ஆவேசம் கொண்டவர்களாய் ஆடினார்கள். ஆகாயம் கேட்க பாடினார்கள். தெருக்களில், தேயிலை தோட்டங்களில், பேரிமரத் தோப்புகளில், உருளைக்கிழங்கு காடுகளில் உழைக்கும் மக்களோடு உற்சாகமாய் பாட்டு பாடி பரவினார்கள். வேர்வை விற்கும் தோழர்களே, முழு வெண்ணிலா பார்ப்போம் வாருங்களே. பார்வை தொலைத்த மனிதர்களே, ஒரு பௌர்ணமி பார்ப்போம் வாருங்களே. தோட்டம் செதுக்கிய தோழர்களே, விதி துவைத்து பிழிந்த மனிதர்களே, நீட்டிப்படுத்த கிழவர்களே, அட நிலவை அழைப்போம் வாருங்களே. தூக்கம் கொண்டது கால்வாசி, நம் துக்கம் கொண்டது கால்வாசி. ஏக்கம் கொண்டது கால்வாசி, இதில் இருக்கும் காலம் கால்வாசி. கவலையை எட்டி துரத்துங்கள், என் கவிதையை நெஞ்சில் நிறுத்துங்கள். தவளை வாழ்க்கை வாழாமல் சில தவங்கள் புரிவோம் வாருங்கள். உச்சிப்பாறை அழைக்கிறது, ஓர் ஓவியம் நடக்க வெறுக்கிறது. மிச்சம் உள்ளது வாழ்க்கை என்றே ஒரு மின்னல் பூமியில் துடிக்கிறது. பிள்ளைகள் பெரியவர் பேதமில்லை, அட பெண்களோ ஆண்களோ கேள்வி இல்லை. தொல்லைகள் துயர்கள் மீதமில்லை, ஒரு ஜோதியில் கலப்போம் தூரமில்லை. கொள்ளை நிலவில் கூடுங்கள், சிறு கும்மி அடிப்போம் வாருங்கள். பிள்ளை வயது கண்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள். அங்கங்கே மனிதர்கள் விரைத்து விரைத்து நின்றார்கள். வெறிக்க வெறிக்க பார்த்தார்கள். ஊருக்குள் ஒரு பைத்தியம் வந்து படித்த இளைஞர்களையும் பைத்தியங்களாக்கி விட்டது என்று சில பைத்தியங்கள் பேசின. பகுதி 4 முடிந்தது. திருஞானம் சொன்ன மாதிரியே வாழ்க்கையை எப்படி வாழணும்னு மலையூத்து மக்களுக்கும் வாசகர்களாகிய நமக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பறையடிச்சு பௌர்ணமி பார்க்க வாங்கன்னு மக்களை கூப்பிட்டுருக்கான். மக்கள் வராங்களா, என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.